ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே என் தங்கச்சி பஜ்ஜி செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்பா பாப்பா 3 பேரும் ஒரு கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வீட்டில் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தோம். அப்போ தான் ஃப்ரூட் கடையில் போய் எனக்கு பைனாப்பிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா பைனாப்பிள் வாங்கி கொடுத்தாங்க. என் தங்கச்சி எனக்கு பலாப்பழம் தான் வேணும்னு சொல்லிச்சு. ஸோ பலாப்பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா வந்துருந்துச்சு. அந்த பாப்பா இந்த பைனாப்பிளை பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆக்சுவலாக கடையில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் சாப்பிட்டு பழகிருக்கு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து முழுசாக இருக்க பார்த்துட்டு அந்த தோலெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் இருடா பாப்பா, அத்தை உனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு நான் கிச்சனில் போய் ஒன்று செஞ்சு பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அது என்ன டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் செஞ்சு கொடுத்தது எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்போம். பாப்பா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுதா. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.